போட்டது. ஆமா. அப்படி சிப்காட்டுக்கு போய் போட்டிருந்தா 10,000 கலெக்ஷனாவது வந்திருக்கும். நான் வெற்றி காட்டி போய்க்கிறேன் குரங்க நான் குரங்கு மாதிரியா போறது நீ? போடுவாங்களே டேய். ஓ வந்தவர் விளக்கம் விளக்கமாக சொன்னாதானே தெரியும். எங்களை பார்க்கும் சமயத்தில் பார்க்கும் வழியிலே எப்படி தெரிகிறது உன் விழிகளுக்கு? ஐயா அப்படியே 3 பேர் ஒண்ணா நில்லுங்க. பார்க்க அளவிலே எப்படி புரிகிறது என்ன பெருமையா இருக்கிறது? இந்த பச்சைமா கோயிலான் தான் பார்த்துட்டு அந்த மாமுண்டூர்ல. ஆமா பச்சை நாளே தாங்க. ஆமாங்க. நாங்க போறோம். அங்க இருக்குதா மாமுண்டூர் தர்மபுரி ஏரிக்கு ஓரமாக ஏரிக்கிற ஓரமா தர்மபுரத்துல பாருங்க. எப்படி ஆளுக்கு ஒரு கத்தி குத்து உட்கார வச்சுக்கிறாங்க உங்களை. யார் எங்க 3 பேருமேவா? 3 பேருமேங்க. பாருங்க கோயிலுக்கு முன்னாடியே தான் உங்களுக்கு வேலை. கோயிலுக்கு முன்னாடி சாமி பாக்கணும்னா கூட ஆமா உங்க மூஞ்சிகளை பார்த்து தான் உள்ளே போகணும். மூஞ்சி அதாங்க முகத்தை அப்படி சொல்றேன். உங்க முகத்தை பார்த்து தான் உள்ளே போகணும். அப்படி சொல்லு. என்ன வெட்டல மேல தூக்கி முடியா கத்தியா? நீ பாமுனி இவர் செம்முனி அவர் தான் ஜடோமுனி. எப்ப குட்டி சாத்தா குஞ்சு பொரிச்சிங்க. குட்டி சாத்தாடா டேய். இல்ல வந்தவர் விளக்கம் சொல்லுங்க ஐயா. தேடக்கூடிய தேவராஜனுக்கும் ஆமா அடியேனுடைய நாமதேயம் மகனாக விளக்கும். ஆமாங்க. கிடிமன்னன் வாய்க யாரா ஐயா யார் நீயா? கிடிமன்னன் உங்க அக்கால உன்னதான் 3 மாசமா தேடி வரேன். அவனதான் உனக்கு யோ உன்னதான் தேடி வரேன். உன்னதான் 3 மாசமா தேடி வரேன். எங்க கம்பெனில ஆமா என்னை ஒரு மனுஷனா மதிச்சு உன்னை ஒரு மனிதனாக மதித்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. 1 லட்சம் ரூபாவா? ஆமா உனக்கா? ஆமா அண்ணா. ஐயோ கரத்துல எப்பேற்பட்ட வேலைகள் இருக்குது உன்ன போல மனுஷன். ஏய் இத பாருங்க. நீ அவ்வளவு பெரிய பையனாடா நீ? என்ன 1 லட்சம் ரூபாய் வாங்குறடா டேய். இத பாருங்க. எப்படி 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 1 லட்சம் ரூபாய் வீணா கூடாதுன்னு சொல்லிட்டு ஆமா 50,000 ரூபாய் எடுத்துன்னு 50,000 ரூபாய் எடுத்துன்னு போய் சந்தைக்கு போனேன். போய் சந்தியா? ஆமா. எதுக்கு? ஒரு மாடு புடிச்சாந்துங்க. மாடு புடிச்சிட்டு வந்த. அருமையான மாடு. சூப்பரான மாடு. சோக்கான மாடுங்க. என்ன மாடுடா? டில்லி மாடு. ஆமா. ஓ அதை கொண்டு நாம் பேத்து விடலாம். இத பாருங்க. நீ மெயினா வச்சுக்கோ போயினா வச்சுக்கோ. இரவிலே நாடகம் நடிக்கிறோம் அது ஒண்ணு நமக்கு. ஆமா அது நிறைய கூத்து வந்தா வருமானம் இல்ல உனக்கு. இந்த மாதிரி கொரோனா வந்துச்சுனா எதுமே பண்ண முடியாது. ஆமா நீ மெயினா வச்சுக்கோ போயினா வச்சுக்கோ மகாராஜா. அதனால மெய் வச்சு போய் வச்சு டேய். வேற கோயின்னு இந்த அந்த மாடு. என்ன மாதிரி கோயினா? மாடா. என்ன மாதிரியா புச்சினாரு டேய்? இல்ல நல்லா. டில்லி மாடு அருமையான மாடுங்க. எப்படி? புச்சா அந்த வீட்ல கட்டனதா. வீட்ல எவட கட்டறா? வீட்ல கட்டனங்க முதல்ல. பத்தியரிங் முடிமே பிள்ளைமே தலியா. எங்க ஊர்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்க கூத்தாடி பையன் பார்த்தா. ஆமா. அருமையான மாடு புச்சாண்டவா. அருமையான மாடு புச்சாண்டவா. ஊர் ஃபுல்லா பெருமையா பேசுறாங்க. அடே ஓடிட்டு பார்த்து. ஆமா. கேன்ல கட்டறது. நீயா கட்டறது. திருப்பி ஓடி அந்த வீட்ல வரது. ஒரு நாள் பாயாபான கூத்து புச்சாங்க கம்பெனில. டேய் பாயா போன கூத்தா? என்னன்னா கூத்து புச்சாங்க ஐயா. ஆமா கூத்து புச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூத்து புச்சிட்டாங்க. மாடு ஓடிட்டு போய் கேணி காட்ல கட்டி ஒரு நேரம் தூங்கி வந்து வீட்டுக்கு ஓட்டின்னு வரலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து தூங்கணுங்க. வீட்ல வந்து பத்துன்னு தூங்கணும். ஆமா ஊர்ல ஓடிறாங்க. கூத்தாடி பையா எதுக்கு? மாடு செத்து போச்சு. நல்லா இருந்த மாடு எப்படி செத்துருக்கா? மாடு செத்து போச்சுன்னாங்க. ஆமா பக்குனு எழுந்து போய் ஓடி போய் பார்த்தா மக்களா ஓய் அவன் தாவட கொட்டின்னு போட உனக்கு. என்னடா உன்னை யாரு அந்த மாடு மேல போய் சொன்னது? இடிடா இடி மன்னன். அங்க கேட்டா இடி வீது போச்சு அந்த மாட்டு மேலன்றாங்க. என்னடா பண்ண சொல்ற? 50,000 ரூபாய் குத்தா 50,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போ. 50,000 ரூபாய் எடுத்து வைக்கணுமா? ஐயா எதற்கு 50,000? டேய் தவறுங்க. அந்த மாடு சும்மா கட்டி வச்சிருக்கிற மாடு தர மாதிரி இந்த ஆள் போய் வீ சொன்ன யாரு? டேய் மாடு செத்து போன்னு அந்த மாடு டேய் 50,000 ரூபாய் எடுத்து வச்சு போயனா? என்னடா சட்டம் பேசுற? ராஜா நினைக்காத 50,000 ரூபாய் கூட உன் மாடு செத்து போனா நான் என்ன பண்ண முடியும்ன்றாரு. மாடு விதியானது முடிந்து விட்டது. என்னால் மரணம். அவ்வளவுதான். என்னால் மரணம் என்று விதி இருக்கிறது. உன்னால. ஆமா. மாதவன் ஐயா அரசரின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆமா தக்க நேரத்தில் தக்க புத்திகளை எடுத்து உரைக்கக்கூடிய அடியேன் புத்தி மந்திரி. அட